நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக நிகரார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5 தொகுதிகள் என்று ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்கள். வணக்கம். பல்வேறு இழுபறிகளுக்கு மத்தியில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் திமுகவுடனான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டு அதில் 2 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றது. தளி மற்றும் திருத்துறைப்பூண்டி என 2 இடங்கள் வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முறை 10 தொகுதிகளை முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது கேட்டது. அதன் அடிப்படையிலே 2வது கட்ட பேச்சுவார்த்தையின் போது 8 தொகுதிகளை கேட்டது. இந்நிலையில் 3வது கட்ட பேச்சுவார்த்தையின் போது கடந்த முறை கொடுத்த 6 தொகுதிகளாவது கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் அதே போல முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் என 2 நாட்களாக தொடர்ச்சியாக நடைபெற்றது. இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் தலைமையில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகள் போட்டியிட்டு 2 தொகுதியில் தான் வெற்றி பெற்றன. எனவே இடங்களை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் திமுக சார்பில் அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட நடத்தியது. இதுவரை நடந்த பேச்சுவார்த்தையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தான் அதிகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஏனென்றால் ஒரே ஒரு தொகுதியாக எங்களுக்கு கூடுதலாக தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதிகபட்சமாக கடந்த முறை கொடுத்த அதே தொகுதிகளாவது கொடுங்கள் என்று கூட அவர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அதாவது கட்சிக்கு புதிதாக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் புதிதாக வந்திருப்பதன் காரணமாகவும் அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக 3 இடங்கள் கொடுக்கப்பட்டதன் காரணமாகவும் இந்த முறை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு விட்டன. அதன் அடிப்படையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பேச்சுவார்த்தை கடும் இழுபறியில் நீடித்து வந்தது. கடந்த 1 வார காலமாக அவர்கள் அறிவாலயத்துக்கு வருவார்கள், ஒப்பந்தம் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்களுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது. இந்த 5 தொகுதிகளும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியில் வேண்டும் என்று அவங்க திமுக தலைமையில் சொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் கடந்த முறை 4 தொகுதியிலுமே கிட்டத்தட்ட 4 தொகுதியிலும் தோல்வியடைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகுந்த குறைவாக இருக்கக்கூடிய தொகுதியிலே ஒதுக்கினீர்கள். எனவே இந்த முறை கண்டிப்பாக அந்த கொடுக்கப்பட்ட 5 தொகுதிகளும் வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள தொகுதிகளாக கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது 5 தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த 2024 தேர்தலில் 2 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு 2 தொகுதியிலுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது என்று குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையிலே இந்த முறை நீங்கள் தொகுதியை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுகவினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டன. அது மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் அதிகபட்சமாக ஒரு கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஏனென்றால் நாங்கள் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், கூட்டணி குழு அமைச்சிருக்க குழுவுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அப்படியே இருந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த குழுவிற்கு அதிகாரம் இருக்கக்கூடிய, அதாவது எத்தனை தொகுதிகள் என்று நாங்கள் ஒப்பந்தம் செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை. நாங்கள் இதை செயற்குழுவில் பேசிவிட்டு தான் முடிவெடுப்போம் என்று வீரபாண்டியன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் தற்போது 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான ஒப்பந்தம் தற்போது திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளான வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.